ப்ளவுஸ் கட்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மார்பு சுற்றளவு 39 இன்ச் உள்ள ப்ளவுஸுக்கு தான் கட் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம பின்பக்கம் மட்டும்தான் இந்த வீடியோவில் கட் பண்ணி காட்ட போகிறோம். முன்பக்கம், கை இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவோம். இப்போ பின்பக்கத்தை மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்பு சுற்றளவு 39 இன்ச்சு. அந்த 39ஐ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9.25 கிடைக்கும். அதோட 1 நம்ம ஆட் பண்ணோம்னா மொத்த அளவு 10.25 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். 39 இன்ச் மார்பு சுற்றளவு சொன்னால் நம்ம 10.25 இன்ச்சுக்கு அதை எடுத்து வச்சுக்கணும். இதுதான் இதனுடைய அளவு. மார்பு சுற்றளவோட அளவு 10.25. அடுத்து பின்பக்க உயரம் 16 இன்ச். யாருக்கு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோமோ அவங்க என்ன அளவு பின்பக்கம் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். 16 இன்ச் வந்துச்சு, அந்த அளவு நாங்கள் வச்சுருக்கோம். பின் கழுத்து உயரம், கழுத்து உயரமும் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுதான் எடுத்துக்கணும். 8 இன்ச்சு சொன்னாங்க, 8 இன்ச்சு எடுத்துருக்கோம். ஷோல்டர் அளவு எப்படின்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவு 39 6ஆல் டிவைட் பண்ணால் 6.5 கிடைக்கும், அந்த அளவு. கை உயரம் அவங்க கேட்குற அளவு 8. கீழ்கை சுற்றளவு 8 இன்ச்சு. இறக்கம் வர இடத்துல எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அந்த அளவு, அது 6 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவுகள்லாம் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளவுஸ் கட்டிங்க்கு தேவையான துணியை இப்போ நம்ம 2ஆக மடித்து போட்டுக்கணும். அதில் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அது ஷோல்டரை பிடிச்சி தைக்கிறதுக்கான 1/2 இன்ச்சு. நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு 16 இன்ச்சு. பின்பக்க உயரம் அது 16 இன்ச்சு குறிச்சிட்டு கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காண்டி குறிச்சிருக்கிறேன். இது லைனிங் துணிங்கிறதுனால 1/2 இன்ச்சு நம்ம கீழே தையலுக்கு விட்டால் போதுமானது. சாதா ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்றாப்புல வரும். இப்போ மேலே நம்ம ஷோல்டர் அளவு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், 6.5 இன்ச்சு. அந்த 6.5 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம். இந்த 6.5 இன்ச்சில் பாதி எவ்வளோ வரும்? 3.25 இன்ச். அந்த 3.25 இன்ச்சை நம்ம 6.5 இன்ச்லேருந்து அளவு ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள், அந்த இடத்துலேருந்து பாதி அளவு குறிச்சிக்கணும். அந்த 3.25 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 3 குறிச்சா போதும். 3.25 குறிக்க வேண்டாம், 1/4 இன்ச்சு கட் பண்ணணும். அந்த 3 இன்ச்சு குறித்த பாருங்கள், அதுதான் கழுத்தினுடைய அகலம். கழுத்து உயரம் நம்ம 8 இன்ச்சு எடுத்திருந்தோம்ல, அந்த அளவு தான் இப்போ 8 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கிட்டு இருக்கோம். மேலே 3 இன்ச்சு அகலம் வச்ச மாதிரியே கீழேயும் இப்போ 3 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம குறிச்சிக்கணும். இந்த இப்போ 3 இன்ச்சு வச்சு குறிச்சிக்கிறோம் பாருங்கள். இதே போல் மேலே உள்ள 3 இன்ச்சையே கீழேயும் குறிச்சிக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கோடு போட்டுக்கலாம். இது கழுத்து பகுதிங்கிறதுனால நமக்கு தேவையான அளவுக்கு வளைவு போட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ 6 இன்ச்சு எடுத்துருந்தோம் பாருங்கள் ஷோல்டர் அளவு. அதே அளவே நம்ம மேலேருந்து தையலுக்கு விட்ட 1/2 இன்ச்சை விட்டுட்டு கீழே, அதுக்கு கீழேருந்து அதே 6 அளவு நம்ம குறிச்சிக்கணும். மேலே அகலம் 6ன்றதுனால ஷோல்டர் அளவு அதே அளவு தான் கீழேயும் 6 இருக்கணும். இந்த அளவும் 6 கரெக்டாக வச்சுக்கிட்டு இதுவும் 6 வரணும், இதுவும் 6 வரணும். நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு நமக்கு 10.25 இன்ச் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 10.25 இன்ச்சை குறிச்சிக்கணும். அதோட தையலுக்கு 1.5 இன்ச்சு. இதையும் இப்போ கோடு போட்டு நம்ம சேர்த்து விட்டுறலாம். பின்பக்க உயரம் 16 இன்ச்சு குறிச்சிருந்தோம்ல, அதே போல் இந்த சைடும் 16 இன்ச்சு குறித்து நம்ம கோடு போகிறதுக்காண்டி அந்த அளவு குறிச்சிக்கணும்.
இப்போ 6 இன்ச்சு வச்சுருந்தேன் பாருங்கள், அதில் பாதி 3,4 இன்ச். இந்த இடத்துல ஒரு 1,5 இன்ச்சு. இப்போ இந்த புள்ளி அந்த 10.75 இன்ச்சு குறித்தோம் பாருங்கள், அந்த புள்ளி, இந்த 3 புள்ளியையும் சேர்த்து நம்ம கை வளைவுக்கான வளைவை வரைஞ்சிக்க வேண்டியது தான். இது 1,5 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங்காண்டி விட்டோம் பாருங்கள், தையலுக்கு அந்த 1,5 இன்ச்சை தனியாக கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாகவே நம்ம வரைஞ்சிட்டோம். இனிமேல் கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த வரைஞ்சிருக்கிறதுல எந்த பகுதி கட் பண்ணணுமோ அந்த பகுதியை மட்டும் தனியாக இப்போ சாக் பீஸில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் சாக் பீஸில் போடுற இடங்களை மட்டும்தான் சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இவ்வளோதான். இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம தையலுக்காக விட்ட அளவு எல்லாமே அதுக்குள்ளார இருக்கும். அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த சார்ட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த துணியில் இப்போ எப்படி நான் வரைஞ்சோனோ அதே போல் சார்ட்டில் வரைஞ்சி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்த மாதிரி நீங்களும் துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான்.